ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதில் நியூ இயர் விளாகையும் பொங்கல் விளாக்கையும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்பவே டிலே ஆயிடுச்சுங்க. சாரி ஃபார் த டிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் நைட் எல்லாமே முடிச்சுட்டு தூங்கும்போது 2 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த போஸ்டரில் போடலான்னு தான் நான் நினச்சேன். சரி வேண்டாம், அதில் எல்லாருமே இருக்கும், ஸோ அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. ஏன்னா ஒரு 30 வீடு பக்கமே நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி டெக்கரேஷன் கேக்கிங்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டதெல்லாம் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் அதெல்லாம் என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பி பண்ணாரி வந்துட்டோம். அப் அண்ட் டவுன் 6 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு கோயில் பூசாரி வந்து எனக்கு ஒரு மாலையை சாமியோட சரஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் Play Store and App Store. பைமோட் இ-ஷாப்பிங். கிளிக் பிலோ ஆன் இன்ஸ்டால் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எப்படியோ அதே மாதிரி பைமோட் ஷாப்பிங். ஸோ இதை வந்து வெப்சைட் மூலிமா நான் வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை க்ராசரிஸும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ கொரியர் வந்துச்சு. அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டேக் பண்ணுறேன். நீங்களும் வந்து பேஜுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். பொருளோட தரம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பைமோட் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லாத பொருட்களே கிடையாது. அவ்வளோ பொருள் இருக்குது. அவ்வளோ அதோட தரமும் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையோட கம்பேர் பண்ணாமல் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்தந்த வெப்சைட் மூலயமா கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வரும்போது அந்த கோயிலோட ஒரு கதையை எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு சாமியோட சரஸ்லேருந்து சாமியோட தலையை மேலே போட்டிருப்பாங்க இல்லையா கழுத்தோட, அந்த மாலை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதோட வந்து ஒரு கதை எனக்கு சொன்னாங்க, அந்த கோயிலோட கதை. சாமி வந்து ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் கிழக்கோ வடக்கு திசையிலையோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிறது தெற்கு திசை. அது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 50 years மேலே 100 yearsக்குள்ளே அப்போ இருந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இல்லையா, அந்த டைமில் வந்து அவங்களால முடிஞ்ச களியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சாமிக்கு படைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சாமி அந்த கருவறையில் இருக்கிற சாமி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொன்னது எனக்கு அப்படி. ஸோ அவங்க வந்து எல்லாருமே நமக்கு ஒன்று தான், நம்ம வந்து அவங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே திரும்பி உட்காந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அந்த கோயிலோடது. ஏன்னா எனக்கு இது சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே மனசுக்கு இம்பேக்ட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த கதை. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே சீக்கிரமே கிளம்பி மருதமலை கிளம்பிட்டோம். ஸோ மருதமலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய 2.5 years பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு படியிலேருந்து மேலே ஏறிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் அதே அந்த ஃபஸ்ட்டு படியிலேருந்து கீழே இறங்கி வந்தாங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய அதிசயம். 2.5 வயசு குழந்தை இதை ஏறி இறங்குறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். ஸோ டயர்ட்னஸும் இல்லாமல் இறங்கினாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா இந்த குழந்தை வந்து முருகர்கிட்ட நான் வேண்டி பிறந்த குழந்தை தான். ஸோ அவங்களுடைய செவ்வாய்க்கிழமை நாள் தான் பிறந்தாங்க அவங்களும். ஸோ அதோட சக்தி இருக்குங்கிறத என்னோட கண்ணால் நான் பார்த்தேன். எனக்கு அதுவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பிகினிங்லேயும் சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது சரி, எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சிலர் என் லைஃப்பில் இருந்தவங்க எல்லாருமே நினச்சது என்னென்னா நமக்கு கீழே தான் இவங்கனால என்னத்தை பண்ணிட முடியும்னு நினச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி என்னை பற்றி அவங்களால என்னை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் வந்து நமக்கு கீழே தான் இவ நம்மளை தாண்டி இவன் மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் அவங்க மேலே பார்க்குற அளவுக்கு தான் நான் நிற்கிறேன். இது யாருக்கு சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு புரியும். என்னடா திடீர்னு இதை சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா இப்போ அவங்கவுங்க எத்தனையோ பேர் லைஃப்பில் யாரோ கிராஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். மெயினாக வந்து லேடிஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க உங்களை வந்து நமக்கு கீழே தான் இவ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் யாரும் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் போடுறாங்களோ அதை நீங்கள் உடச்செறிஞ்சிட்டு உங்களுக்கான வழியை தேடி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க பார்க்கும்போது தெரியும் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியும்.
ஸோ அப்படி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியும், அவங்களுக்காகவே தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் மட்டும்தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் உங்களை தாண்டி கொஞ்சம் நிறையாவே மேலே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னாலையும் முடியுங்கிறத நான் இன்றைக்கி காட்டியிருக்கிறேன். ஸோ அது உங்களுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு தைப்பூசம் வர்றதுங்காட்டி எல்லாம் ஆல்ரெடி அந்த காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் மருதமலையில். ஸோ அதை முடிச்சிருவாங்கன்னு தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. தைப்பூசங்கும் போது முடிச்சிருவாங்கன்னு. நானும் வந்து என் பொண்ணு செவ்வாய்க்கிழமையா, அதனால் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு நானும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலைக்கோயில் இருக்குது, நடந்து போகணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக போகும்போது கண்டிப்பாக அந்த விளாகையும் நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் 80 கிட்ஸுடைய சாக்லேட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று நான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் மாட்டுப்பொங்கல் அப்போ நாங்கள் என்ன போயிட்டோன்னா அட்டைப்பாடி போயிருந்தோம். அங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு போவோம், ஆற்றுக்கு தான் நம்ம போவோம். ஸோ நெய்பர்ஸ் வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருந்துச்சு. அங்கே போய் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என் பொண்ணு 5 மந்த் இருக்கும்போது 6 மந்த் இருக்கும்போது பேர் வைக்கிறதுக்கு குருவாயூர் போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாவக்காடு பீச்சில் வந்து 6 மாதம் குழந்தைய நான் கடலில் கால் வைக்க வச்சேன். அதே மாதிரி இப்போ 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஆற்றுல காலை வைக்க வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க, என் பிள்ளைய நான் மோட்டிவேட் பண்ணுறேங்கிறது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து சேர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம சந்திப்போம். ஸோ ஸ்டே டியூன், பை.